தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் மே 4ஆம் தேதி நடத்தப்பட்ட நிலையில் அதற்கான முடிவுகளை வெளியிட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மின்தடை பிரச்சினை தொடர்பாக நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட மத்திய பிரதேச ஐகோர்ட் ஏற்கனவே தடை விதித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றமும் தடை பிறப்பித்திருக்கிறது. இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மின்தடையால் பாதிக்கப்பட்ட நீட் தேர்வு மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நாடு முழுவதும் மே மாதம் 4ஆம் தேதி நடைபெற்ற இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். விவரங்கள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பான MBBS, BDS உள்ளிட்ட படிப்புகள் சேர்வதற்கு நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. இந்த தேர்வு தேசிய தேர்வு முகமை நடத்துகிறது. இந்த ஆண்டுக்கான நீட் தேர்வு கடந்த 4ஆம் தேதி நடந்தது. நாடு முழுவதும் 21 லட்சத்துக்கும் அதிகமானவர் இந்த தேர்வை எழுதினார்கள். இந்த நிலையில தான் சென்னை அருகே இருக்கக்கூடிய அந்த ஆவடியில் இருக்கக்கூடிய அந்த கேந்திர வித்யாலய பள்ளி மையத்துல 464 மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். பிற்பகல் 2 மணிக்கு தேர்வு தொடங்கிய நிலையில 2:45 மணிக்கு துவங்கிய கனமழை காரணமாக 3 மணியிலிருந்து 4:45 மணி வரை மின்தடை ஏற்பட்டது. தேர்வை முழுமையாக எழுத முடியவில்லை என கூறி மறுதேர்வு நடத்த உத்தரவிட கோரி திருவள்ளூரை சேர்ந்த சாய் பிரியா, காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஹரிகரன் மற்றும் ராணிப்பேட்டை சேர்ந்த அக்ஷய் உள்ளிட்ட 13 மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். அதுல மின்தடை காரணமாக குறைவான வெளிச்சத்தில் தேர்வு எழுதியதாகவும் தேர்வு மையத்திற்குள் மழைநீர் புகுந்ததுனால மாற்று இடத்திலிருந்து தேர்வு எழுத அறிவுறுத்தப்படுவதனால சிரமத்துக்கு உள்ளானதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கவன சிதறல் காரணமாக திறமையான தேர்வு எழுத முடியாத நிலையில கூடுதல் நேரம் ஒதுக்கப்படவில்லை எனவும் முழுமையான தேர்வு எழுத முடியாததால தேசிய தேர்வு முகமை புகார் அளிக்கும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அவங்க தெரிவித்திருந்தார்கள். பலருடைய கனவான மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வுல சிறு குறைபாடும் மாணவர்கள் எதிர்காலத்தில் பாதித்துவிடும் என்பதனால மறுதேர்வு நடத்த வேண்டும் எனவும் இந்த வழக்கு முடியும் வரை நீட் தேர்வு முடிவுகள் வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணை தான் நீதிபதி வி. லட்சுமி நாராயணன் முன்பு நடைபெற்ற போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் A.R. சுந்தரேசன் மின்தடை ஏற்பட்டதா என்பது குறித்தும் அவ்வாறு மின்தடை ஏற்பட்டதால் மாணவர்கள் கோரிக்கை பரிசீலிப்பு குறித்தும் பதிலளிக்க கால அவகாசம் வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த முடிவுகள் வரும் 14ஆம் தேதி வெளியிடப்பட வாய்ப்பு இருக்கிறதாக அவர் தெரிவித்தார். இதனையடுத்து மனுவுக்கு பதிலளிக்கும்படி மத்திய அரசு, தேசிய மருத்துவ ஆணையம், தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி அதுவரை தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது என தடை விதித்து விசாரணை ஜூன் 2ஆம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார். ஏற்கனவே இதே போல மத்திய பிரதேச மாநிலத்திலும் இதே போல ஒரு வழக்கு தொடரப்பட்டு மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அந்த வழக்கு என்பது ஜூன் 30ஆம் தேதி வரை தடை விதித்து மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் நீட் தேர்வு முடிவுகள் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.